வணக்கம், இது சினிமா 360 டிகிரி. நம்ம நிகழ்ச்சியில் வார வாரம் புத்தம்புதிய திரைப்படங்கள் பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த மொமெண்ட் ஒரு முக்கியமான தருணம். நம்ம தமிழ் திரைப்படத்துறைக்கு 7 தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு. அதில் 3 தேசிய விருதுகளை தங்கமீன்கள் திரைப்படம் பெற்றிருக்கு. அந்த படத்தின் இயக்குனர் நாயகன் ராம் நம்ம கூட இருக்காரு. படத்தின் தயாரிப்பாளர் ஜேஎஸ்கே இருக்காரு. இந்த படத்தில் ஆனந்த யாழை மீட்டுகிறை பாடலுக்காக சிறந்த பாடலாசிரியர் விருது பெற்ற முத்துக்குமார் அவர்கள் இருக்காங்க. இந்த படத்தின் சிறந்த குழந்தை நட்சத்திரம், அதாவது செல்லம்மா கதாபாத்திரம் நடிச்ச சாதனை நம்ம கூட இருக்காங்க. இவங்களோட அனுபவங்கள், விருது அனுபவங்கள், தேசிய விருது பெற்றது பற்றி அவங்களோட கருத்துக்கள்னு பல விஷயங்கள் பகிர்ந்துக்க போறாங்க. இதோ நம்முடன் தங்கமீன்கள் திரைப்பட குழுவினர். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட தங்கமீன்கள் திரைப்படம் பத்தி பேச போறோம். அதாவது இந்திய தேசிய விருதுகள் ஒரு மிக உயரிய விருது. அந்த விருது வந்து தங்கமீன்கள் திரைப்படத்தை கிடைச்சிருக்கு. ஸோ விருது வாங்கினவனே உங்களோட வெற்றி கழிப்பில் நாங்களும் பங்கு பெறதுக்காக நம்ம நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். ஸோ உங்களோட முதல் நேர்காணல் அப்படின்னு நினைக்கிறோம். விருதுக்கு அப்புறம் நம்ம தமிழ் தொலைக்காட்சிகளில் இந்திய தேசிய குடியரசுத் தலைவர்கிட்ட விருது வாங்கினீங்க. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு தேசிய விருது அப்படிங்கிறது வந்து என்னதான் விருதுகள் அப்படிங்கும்போது ஒரு நம்மளுக்கு சந்தோஷப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற மாதிரி விஷயம். உங்களுக்கு எப்படி இருந்தது அனுபவம்? அது வந்து 2வது இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த ஸ்கூல் ஆனுவல் டேலாம் ஒன்று நடக்கும்ல, முதல் நாளே கூட்டு போய் ரிஹர்சல் பண்ணி வரிசையில் போக வச்சு ஒரு 2 மணி நேரம் ரொம்ப போராகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு இந்தியாவினுடைய மூத்த குடிமகன், முதல் குடிமகன் கையில் ஒரு விருது வாங்குறதுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அப்போ ரெண்டும் சொல்லலாம், சந்தோஷம் போர் அப்படி 2 இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது காலதாமதம் வந்து உங்களுக்கு காலதாமதம் இல்லை, ஒரு 2 மணி நேரம் அவார்டு மட்டுமே 148 பேருக்கு அவார்டு கொடுப்பாங்கல்ல. ஓகே ஓகே. அந்த பழைய ஸ்கூல் ஆனுவல் டேலாம் வரிசையில் நிற்க வச்சிருப்பாங்க, ஒவ்வொருத்தராக போய் வாங்குறது, அந்த மாதிரி விஷயத்தில் சொல்கிறேன். ஓகே சாதனா, அதாவது முதல் திரைப்படம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு முக்கியமான திரைப்படமாக இருக்கும். எல்லா நினைவுகளும் வந்து மறக்க முடியாது. ஸோ இந்த படத்தில் முதல் படத்திலே வந்து விருதும் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் தேசிய விருது கிடைச்சிருக்கு, சிறந்த குழந்தை நட்சத்திரம். ஏன்னா எவ்வளோ படங்கள் வந்து இந்திய மொழிகளில் அதில் உங்களுக்கு தேர்வு பண்ணி விருது கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருந்தது சாதனாவுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. எனக்கு வந்து இந்த அவார்ட் கிடச்சிருக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முதல்ல நான் ராமங்களுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. முதல் முறையாக தேசிய விருது வாங்கியிருக்கீங்க. ஆனந்த யாழை மீட்டுகிறை பாடலுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரமாக விருது கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த மொமெண்ட்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக வந்து ராமோட படம், நண்பன் ராமசுப்போட படத்துக்கு அதுவும் அந்த ஆனந்த யாழை பாடலுக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா அம்மா மகன் உறவை பற்றி நிறைய பாடல்கள் வந்திருக்கு. தந்தை மகள் உறவை பற்றி இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில் நீங்கள் வரலாற்றில் எடுத்துட்டிங்கன்னா அந்த பாடல்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த வகையில் வந்து இந்த பாடலை ரொம்ப முக்கியமான பாடலாக நான் கருதுகிறேன். இந்த பாடலுக்கு இந்த விருது கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் ராம், அப்புறம் என்னுடைய நண்பன் யுவன் சங்கர் ராஜா, அந்த படத்தோடைய இசையமைப்பாளர், ஸ்ரீராம் பார்த்தசாரதி, இதை பாடின ஸ்ரீராம் பார்த்தசாரதி, படத்தை தயாரித்த ஜேஎஸ்கே சதீஷ்குமார் சார், எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இன்னொரு வருத்தமும் இருக்குது. என்னென்னா எங்கள் குருநாதர் பாலுமேந்திர அவர்கள் இந்த தருணத்தில் இல்லை. என்னுடைய ஒவ்வொரு நல்ல பாடல் கேட்கும்போதும் இந்த பாடலுக்கு நிச்சயம் விருது கிடைக்கண்டா அப்படின்னு அவர் வந்து எதிர்பார்த்தாரு. ஆனாலும் ஒரு மகிழ்ச்சி, அதுலேயும் ஒரு வருத்தத்துலேயும் ஒரு மகிழ்ச்சி. என்னென்னா அவருடைய தலைமுறைகள் படத்துக்கு விருது கிடைத்து அந்த மேடையிலேயே எங்களுக்கும் விருது கிடைச்சி, எனக்கு ராமுக்கெலாம் விருது கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருதை நான் 4 பேருக்கு தான் சமர்ப்பிச்சிருந்தேன். அதில் 3 பேர் இப்போ இங்கே இல்லை. ஒன்று என்னுடைய தந்தை நாகராஜன், அவர் இறந்துட்டார். அப்புறம் குருநாதர் பாலுமேந்திர அவர்கள், அவரும் இல்லை நம்ம கூட. ராமோட மகள் ஸ்ரீ சங்கர கோமதி, அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. அப்புறம் 4வது வந்து என்னோட ஆதவன் நாகராஜன், என்னோட மகன். அதனால இவர் இங்கே வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஜி சதீஷ்குமார் அவர்கள் இந்த படத்தை தயாரிப்பாளர். அதாவது ஒரு தயாரிப்பாளராக வந்து கண்டிப்பாக தேசிய விருது அப்படிங்கும்போது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். கண்டிப்பாக நிறைய தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு அமையாத ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். வருடத்திற்கு ஒரு திரைப்படத்திற்கு தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம் இது. கலைத்துறையில் படங்கள் நிறைய தயாரிச்சிருக்கோம், நிறைய வழிகள் பார்த்துருக்கோம், நிறைய கஷ்டங்கள், நிறைய போராட்டம். இந்த போராட்டம், வலி, கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு முழு திருப்தியும் அங்கீகாரமும் தொடர்ந்து கலை உலகத்தில் நம்ம இன்னும் நல்ல விஷயங்கள் பொறுப்போடு செய்யணும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சியும் நமக்கு கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு ஜனாதிபதி கையால் அவார்டு வாங்கும்போது அது எல்லாமே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் கிட்டத்தட்ட போய் நாங்கள் போய் அவார்டு வாங்கினோம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது. அந்த என்டையர் டீம் எல்லாருமே வி என்ஜாய்டு ஒரு கிரேட்ஃபுல் மூமெண்ட் அது. ராம் அவர்கள் ஒரு இயக்குனர், நடிகர், அதையும் தாண்டி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்லபடியாக மட்டும் வேலை வாங்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த அவரோட வேலை வாங்குற விதம் எப்படி இருந்தது? உங்ககிட்ட வந்து எப்படி எவ்வளோ கண்டிஷனாக இருப்பார்? ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா இல்லை வந்து ரொம்ப லிபரலாக விட்டுருவாரா? இல்லை, ராமக்கு ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டா. லைக் ரொம்ப ஃபஸ்ட்டு நான்லாம் வந்து ரொம்ப நாட்டியாக இருப்பேன் செட்டில். ரொம்ப ஃபஸ்ட்லாம் பண்ணுவேன். அப்போ மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக திட்டுவார், மற்றபடி ஒன்றுமே திட்ட மாட்டார். ரொம்ப ஜோவியலான ஒரு பர்சன். ஸோ அதிகமாக நடிக்கலாம். அதிகமாக திட்டுவாங்க? இல்லை 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 அதிகமாகவே திட்ட மாட்டார், திட்டவே மாட்டார்.
எல்லாமே ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாரு அண்ட் திட்டமாட்டாரு, ரொம்ப கைண்டாக எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு பொறுமையாக. நான் ராம் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த ஆனந்த யாழை பாட்டுக்கு வந்து எவ்வளோ பல்லவிகள் எழுதி எவ்வளோ சரணங்கள் எழுதி ஃபைனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இல்லை நாங்கள் நிறையலாம் எழுதலை, ஒரே வாட்டி எழுதி அதுவே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னாரு. இந்த பாடல் எழுதும்போது ஒவ்வொரு பாடலுக்கும் வந்து ஒரு பின்புலம் இருக்கும், கதை அந்த திரைக்கதைக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் கொடுக்குறோம். அதையும் தாண்டி ஆனந்த யாழை பாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. இந்த பாடல் உருவான முறை எப்படி இருந்தது? இது வழக்கமாக வந்து நான் ராமுக்கு கட்டுரை தமிழாகட்டும், இந்த தங்கமீன்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டுடியோவில் வருவோம். ராம் முன்னாடியே ஃபுல்லாக கதை சொல்லுவோம். ஸ்டுடியோவில் உட்காந்தோடனே அப்புறம் யுவன் எதனா டியூன் ட்ரை பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு நீங்கள் எதனா பல்லவி இருந்தால் கொடுங்க அப்படின்னுவார். உடனே நாங்கள் அங்கே ஸ்டுடியோலேயே உட்காந்து எழுதுவோம். அப்படி ஸ்டுடியோவில் எழுதின பல்லவி தான் அந்த ஆனந்த யாழை. பல்லவி மட்டும் நாங்கள் எழுதி சமைச்சோம். அப்புறம் சரணம் வந்து யுவன் மெட்டு கொடுத்தாப்புல. யுவனுக்கு வந்து அந்த கதை ஒரு கதையும் அந்த ஜானரை கேட்கும்போதே அவருக்கு வந்து அதுக்கு ஒரு கலர் பிடிச்சிருவார் டியூனில். அதே மாதிரி ராமுக்கு வந்து கட்டுரை தமிழ் பறவை எங்கே இருக்கிற அந்த பாடலாகட்டும், கட்டுரை தமிழ் எல்லா பாடலுமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த தங்க மீன்கள்லேயுமே ஆனந்த யாழை பாடல் மட்டும் இல்லை, நதிவெல்லம் மேலேன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்புறம் யாருக்கும் தோழநிலை வாழ்க்கை தோழநிலை அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்னு ஒரு பாட்டு. எல்லா பாட்டுமே அந்த கதைக்கு அப்படி பொருத்தமாக இருக்கும். இந்த முழு பங்கும் வந்து நண்பன் யுவன் சங்கர் ராஜாவை தான் போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஆத்மாத்மான ஒரு இசையை கொடுத்துருந்தார் இந்த படத்துக்கு. சார், நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் படம் பற்றி, உங்களோட விருதுகள் பற்றி, உங்களோட அடுத்த கட்ட பிரயாணம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இன்னும் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சினிமா 360 டிகிரி தொடரும். தங்க மீன்கள் திரைப்பட குழுவினர் நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட தேசிய விருது அனுபவங்களை தொடர்ந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. ஒரு சின்ன பிரேக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.